வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து எத்தனை நாள் லீவ் எடுத்துக்கலாம், இல்லை கம்பெனி எதுக்கெல்லாம் லீவ் தருவாங்க, அப்படி நீங்கள் லீவ் எடுத்தால் சேல்ரி தருவாங்களா தரமாட்டாங்களா, இல்லை கம்பெனியாக லீவ் கொடுத்தா சேல்ரி எப்படி தருவாங்க, அதுவே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வேலை பார்த்துட்டு ஊருக்கு போனீங்கன்னா எத்தனை நாள் லீவ் தருவாங்க, இல்லை இங்கேயே இருந்து 2 வருஷம் கழித்து போனால் எத்தனை நாள் லீவு, அதுக்கான பே உண்டா, அதாவது சேல்ரி உண்டா, இல்லை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத சவுதி ரூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சவுதியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும். ஒரு வேளை நீங்கள் சவுதி விட்டு வேலைக்கு ஊருக்கு போகிறீங்க லீவுக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்களாக லீவ் எடுத்துக்கிறீங்க, இங்கே லோக்கலில் உடம்பு சரியில்லை அப்படின்னு லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ரியோட கம்பெனி எதுக்கெல்லாம் லீவ் தருவாங்க, இல்லை சேல்ரி இல்லாமல் நீங்கள் எத்தனை நாள்லாம் லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சவுதி லேபர் லா படி உங்கள் கம்பெனி உங்களுக்கு எதுக்கெல்லாம் சேல்ரியோடு லீவ் தரணும், எதுக்கெல்லாம் சேல்ரி இல்லாமல் லீவ் தருவாங்க, நீங்களும் எதுக்கெல்லாம் லீவ் போட்டால் சேல்ரி உண்டு, எதுக்கெல்லாம் லீவ் போட்டால் சேல்ரி இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா பொறுத்தவரையும் ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒரு 6 வகையான லீவ் தரலாம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது 6 வகையான லீவில் ஃபஸ்ட்டு லீவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் லீவு. அதாவது கம்பெனி உங்களுக்கு சவுதியில் இருக்கீங்க அப்படின்னா சவுதியில் உங்களுக்கு ஈத் ஹாலிடே, ரம்ஜான் ஹாலிடே, பக்ரீத் ஹாலிடே, இங்கே நேஷ்னல் டே ஹாலிடே, இதேமாரி அஃபிஷியல் லீவு எல்லாத்துக்கும் அவங்க லீவ் கொடுத்தே ஆகணும். உங்கள் கம்பெனியில் உங்கள் லேபருக்கு நமக்கு லீவ் கொடுத்தே ஆகணும். அது சில கம்பெனியில் லீவ் கொடுப்பாங்க, சில கம்பெனி ஓவர் டைம் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கம்பெனிக்கும் தனித்தனியாக பொருந்தும். சில கம்பெனி லீவ் எடுத்துக்க சொல்லுவாங்க, சில பேர் நீங்கள் வேலை பாருங்கள் ஓவர் டைம் தருவோம் அப்படின்னு டபுள் சேலரி தருவாங்க. எப்பொழுதும் அஃபிஷியல் லீவு கவர்மெண்ட் விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுதுமே டபுள் சேல்ரி. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரியால்னு உங்களுக்கு சேல்ரி அப்படின்னா உங்கள் மாத சம்பளத்தில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா 200 ரூபா சேல்ரி. ஓகேங்களா, இதுதான் அஃபிஷியல் லீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் லீவு அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் லீவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை நமக்கு எப்பொழுதுமே லீவ் இருக்கும். சில கம்பெனியில் வெள்ளிக்கிழமை பார்த்தும் உங்களை ஓவர் டைம் பார்க்க சொல்லுவாங்க. அது கம்பெனியை பொறுத்து. இல்லை வீட்டு வேலை பார்க்குறீங்க, இல்லை டொமஸ்டிக் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடே லீவ் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு 4 ஃப்ரைடே வரும், சில இதில் 5 ஃப்ரைடே வரும். உங்களுக்கு அது அஃபிஷியலாக லீவு எடுத்துக்கலாம். சில கம்பெனிலாம் உங்களுக்கு சாட்டர்டே அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் லீவ் கிடைக்கும். இது ரூல் படி 2 நாள் லீவ் எடுத்துக்கலாம். லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்போ வாரத்தில் 5 நாள் தான் வேலை, அந்த கணக்கில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கும் அவங்க கண்டிப்பாக சேல்ரி உங்களுக்கு பே பண்ணி தான் ஆகணும். இது ஒரு சேல்ரி தான். ஃப்ரைடே நீங்கள் வேலை பார்த்தாலும் பார்க்கறதுனாலும் ஒரு சேல்ரி தான். ஓகேங்களா, இது ஒன்று. ரெண்டாவது ஸ்பெஷல் லீவுனால் உங்களுக்கு தெரியும், ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகுது, இல்லை எமர்ஜென்சியாக இங்கே யாராவது டெத் ஆகிட்டாங்க, இல்லை ஏதோ குழந்த பிறந்திருக்கு, இதே மாதிரி உங்களுக்கு லீவ் வேணும், நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே இருக்கீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று ஆகிட்டு நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் லீவ் அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. இது நீங்கள் ஸ்பெஷல் லீவ் நம்ம விருப்பப்படி ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு கம்பெனி ஒரு கம்பெனிக்கு ஒரு ரூல். சில கம்பெனி இதுக்கு பே பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 நாள் லீவ் போட்டு போயிருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சேலரி தருவாங்க. சில கம்பெனி 5 நாளுக்கு சேலரின்னு தரமாட்டாங்க. சரிங்களா, அது ஒரு கம்பெனி பொறுத்த வரையும். ஆனால் இப்போ லீவ் இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் 4வது 5வது 6வதுனா பிரச்சனை இல்லை. 5வதுனா சிக் லீவ், உடம்பு சரியில்லாமல் லீவ் போடுவோம். அதுக்கு எல்லா கம்பெனியும் சேலரி பிடிச்சிப்பாங்க, சில கம்பெனி பிடிக்க மாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் பிடிச்சிருவாங்க. 2வது லேடிஸுக்கு லீவ் ஃபார் உமன், அவங்களுக்கு இந்த பீரியட்ஸு இல்லை ப்ரெக்னன்சி இல்லாட்டி இதேமாரி ரொம்ப முடியாமல் போகிறப்ப அவங்க எடுப்பாங்களே, ஸோ இதுக்கெல்லாம் அவங்க பே பண்ணுவாங்க. நிறையா கம்பெனி பே பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சே. நீங்கள் லீவ் எடுத்துங்க ப்ரெக்னன்சி டைமில் அப்படிமாரி சொல்லி அவங்க நிறையா லீவ் தராங்க. அப்புறம் இந்த எமர்ஜென்சி லீவுக்கு தான். உதாரணத்துக்கு ஊரில் நம்ம இருக்கோம், ஊரில் ஒரு டெத்து வந்துட்டு, இல்லை ஊரில் யாரோ டெத்து, நம்ம எமர்ஜென்சி லீவ் வேணும் அப்படின்னா உடனே அனுப்பிடுவாங்க. ஆனால் அது நீ போய் 2 மாதம் 1 மாதம் கழிச்சு வரீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சேலரி தர மாட்டாங்க. ஓகேங்களா, இதேமாரி 6 வகையான லீவ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம 1 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு லீவ் போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஒரு 6 மாதம் லீவில் போகிறீங்க அப்படின்னா 6 மாதம் லீவு ப்ளஸ் 2 மாதம் போனஸ் ப்ளஸ் அப் அண்ட் டவுன் டிக்கெட். இது வந்து கம்பெனி தரணும். இது ரூலு. அதாவது வருஷத்துக்கு 1 மாதம் சம்பளம் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ 2 வருஷம் இங்கே பல்லடிச்சு வேலை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் கழிச்சு போகிறப்ப உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 2 மாதம் சம்பளம் ப்ளஸ் அப் அண்ட் டவுனு டிக்கெட்டு இது வந்து கொடுக்கணும். இல்லை 1 வருஷத்தில் போகிறீங்க அப்படின்னா 1 வருஷம் சேல்ரி ஏதோ போகிறதுக்கு மட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டு வர்றப்போ கொடுக்க மாட்டாங்க, நம்மளே போட்டுக்கணும். ஸோ இது வந்து ரூலு. இல்லை நான் ஒரு 5-6 வருஷமாக போகலை அப்படின்னா 5-6 வருஷமாக சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை ஒரு 3 வருஷம் ஊருக்கே போகல அப்படின்னா அந்த 3 மாதத்தோட சம்பளம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஊருக்கு போகிறப்ப இருந்தால் ஊருக்கு போகிறப்ப கொடுத்துருவாங்க. இல்லை நான் 3-4 வருஷமாக போகல, ஒரு 4 வருஷமாக போகல அப்படின்னா 4 வருஷத்துக்கு 4 மாதம் சம்பளம் அது நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டும் கம்பெனியை போட்டு தரணும். இது வந்து கம்பெனியில் இருக்கிற ரூல்ஸு. இந்த ரூல்ஸு எல்லா கம்பெனியும் உண்டு. இது கடைப்பிடிச்சாகணும். கம்பெனி ஒரு 6 வகையான லீவ் கொடுக்கலாம் உங்கள் சேலரியோட, வித்தவுட் சேலரியோட. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டோம். நீங்களாக 1 வருஷம் 2 வருஷம் போனீங்க அப்படின்னா இது கம்பெனி கொடுக்குற போனஸ்ன்னு சொல்லலாம். 1 வருஷத்துக்கு 1 மாதம் சம்பளம் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இது வந்து ரூலு. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை என் கம்பெனி இதை செய்ய மாட்றாங்க, சில பேர் நினைப்பீங்க இங்கே சேலரியும் ஒழுங்காக தர மாட்றாங்க, இதெல்லாம் இருக்கா அப்படிமாரி சொல்கிறீங்க. இது வந்து சவுதி அரேபியாவில் சவுதி லேபர் ரூல் படி உள்ள கம்பெனி ரூலு, லீவோட ரூலு. இது நிறையா கம்பெனியில் செஞ்சிட்ருக்காங்க. நிறையா பேர் செய்ய மாட்றாங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லா கஃபிலும் நல்லவங்களோட எல்லா கஃபிலும் கெட்டவங்களும் கிடையாது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இதுதான் சவுதி ரூலு. அதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த 6 வகையான லீவிலேயே நான் எல்லா லீவும் அடங்கிடும். அப்புறம் ஊருக்கு போகிறது லீவு தனியாக, அதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதேமாரி நிறைய சவுதி அரேபியாவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.